செய்யப்படவில்லை. அமைச்சர்களுக்கான இலாகா தொடர்பாக துணைநிலை ஆளுநரை ரங்கசாமி ஏற்கனவே சந்தித்து கோப்புகளை வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஏற்கனவே வழங்கப்பட்ட கோப்புகள் தொடர்பாக விரைந்து முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதனால் இன்று அல்லது நாளை புதுச்சேரி அமைச்சர்களுக்கான இலாகா அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் திருவோணத்தில் வீட்டில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் சிகிச்சை பலனின்றி 3 பேர் உயிரிழந்தனர். திருவோணம் அருகே கடந்த 30ஆம் தேதி வீட்டின் கூரை கொட்டகையில் ஏற்பட்ட தீயை அணைக்க முயன்ற போது சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதில் 10 பேர் படுகாயமடைந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். பழனிவேல் என்பவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் இன்று காசிநாதன், வேம்பையன் ஆகியோர் இறந்ததால் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்தது. மேலும் சிலர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆட்டுக்கிடாய் சண்டை விறுவிறுப்பாக நடைபெற்றது. மதுரை, தேனி, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு காளைகளை போன்று செம்மறி ஆட்டுக்கிடாய்களும் பண்ணையத்திற்காக வளர்க்கப்படுகின்றன. இந்நிலையில் திருமங்கலத்தை அடுத்துள்ள உரப்பனூர் கிராமத்தில் கிடாமுத்து திருவிழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் கலந்து கொண்டன. மிகச்சிறப்பாக நடைபெற்ற இந்த போட்டியை உள்ளூர் மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற கிடாய்களுக்கு பீரோ, கட்டில், ரொக்க பணம் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. கோபம் வந்து 2 சண்டை கட்டிக்கு, அது சண்டைக்கு விடக்கூடாது. பாவம், அதனுடைய விளைவே நம்மளுக்கு தான் வந்து சேரு. ஆச்சு பார்த்தியா, நம்மளுக்கு கடவுள் படுத்திக்கிற காமம் வந்தால் பொம்பளை விட மாட்டேன், கோபம் வந்தால் சண்டைக்கு போவோம். அதே மாதிரி முக ஸ்டாலினுமே மனசுக்குள்ளே அந்த ஆடு இதே வேலை தான். ஆச்சு பார்த்தியா, அது சண்டைக்கு விடாதுங்க தயவு செஞ்சு. ஆனால் கான்ட்ராக்டை யாருக்குமே எதையும் விடக்கூடாது. கான்ட்ராக்ட் விட்டால் கான்ட்ராக்ட் நீங்கள் 10 வருஷம் விட்டிங்கன்னா அது கட்டு உள்ளே போக முடியாது. ஓஎஸ் கம்பெனிக்காரன் 25 வருஷத்துக்கு விட்டுட்டு போயிட்டா தமிழ்நாட்டை. அது என்ன பண்ணுறது? 25 வருஷமாக அவன் தண்ணி கொண்டு போவான், எங்கே வேணும் வைப்பா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முக ஸ்டாலின் சேர்ந்துருக்கிறாரு, எடப்பாடி எடுத்து விட்டு போயிட்டார். நீங்கள் ஆட்சி ஆடும்போது வேண்டாம், தயவு செஞ்சு தண்ணி விடுறவங்க சொல்கிறோம், குடிநீர் பணியாசவங்க சாராயமாக எதையுமே உங்கள் கையில் வச்சுக்கோணும். அப்போ தான் கள்ளச்சார பெங்களூர்லேருந்து வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து இந்த தனியார் விட்டாச்சுன்னா நீங்கள் போக முடியாது. போலீஸ் விட்டு பிடிக்கிறதுக்கு சட்டம் எல்லாம் மாற்றணும். இதெல்லாம் விவரம் எல்லாம் விட்டுட்டு வேடிக்கை